Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல புதினா சட்னி நல்ல சுவையா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல புதினா சட்னி உங்க வீட்ல அரைச்சு பாருங்க. 10 இட்லி கூட தாராளமா சாப்பிடுவாங்க. அவ்ளோ டேஸ்டா இருக்கும். இது இட்லி, தோசை கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு today's சமையல். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய், 4 வரமிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ அந்த வரமிளகா அந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா சிவந்து வரட்டும். இது கூட ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிவந்து வந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு அதை மட்டும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே பேன்ல எண்ணெய் இருக்கும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி இந்த மாதிரி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு கட்டு அளவுக்கு புதினா இலைகள், அதாவது 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த புதினா இலைகள் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதே சமயத்தில் ரொம்ப வதங்கிடக்கூடாது, ஏன்னா அதனுடைய மனம் நிறம் எல்லாமே மாறிடும். அதனால் இந்த பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவைப்படும் போது தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நைஸாக அரைக்கக்கூடாது. அதனால தான் நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு இதெல்லாமே நைஸாக அரைச்சிட்டு இதை மட்டும் கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கும்போது அதனுடைய சுவை வேறு லெவலாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதை சட்னியில் தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சுவையான புதினா சட்னி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 இட்லி கூட தாராளமாக சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இந்த சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.